Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான கிளாஸ் நம்பர் 6 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் சாப்டர் 4 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1 தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே 120 days மேக்ஸ் பேட்சுங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் மொத்தமாக ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. கடகடகடன் பார்த்துட்டு போயிடுவோமா? 8 ஆப்பிள்களின் விலை 56 ரூபாய் எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் 8 apples is 56 rupees, then the cost of 12 apples is dash. ஸோ இந்த மாதிரி அன்டாலே நான் எப்படிங்க சொல்லி கொடுத்துருக்கேன்? x1 by y1 equal to x2 by y2ங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேனா? சரி, 8 ஆப்பிளோட ரேட் எவ்வளவா? 56 ரூபாயா? அப்போ 12 ஆப்பிளோட ரேட் என்ன இதானே கேட்டிருக்காங்க. சரி, டிவைடட் பை போட்டுருங்க, நடுவில் ஒரு ஈக்குவல் டு போட்டுருங்க. ஸோ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்துடுவோமா? ஈக்குவல் டு 56 அப்படியே இருக்கும் இன்ட்டு இந்த 8 by 12 இங்கிட்டு வரும்போது 12 by 8 நமக்கு மாறி வரும். சரிங்க, இது என்னங்க பண்ணலாம்? 4 2s are 8, 2 2s are 4, மிச்சம் 1, 8 2s are 16. இது 1 4 is 4, 6 4s are 28. இப்போ 6ஐயும் 12ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணுமா? சரிங்க, 12 into 6 என்னங்க? 6 2s are 12, மிச்சம் 1ங்க, 6 1 is 6, 7ங்க. அப்போ என்னங்க வருது? 72 rupees. எவ்வளோக்குங்க? 12 ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து எவ்வளவு? சாரி இந்த இடம் ஆக்சுவலாக இங்கே 7 தானே வந்திருக்கணும். சாரிங்க, அப்போ என்ன வரும்? 84ன்னு வரும். வெரி சாரி. ஓகேவா? ஸோ இது வந்து வராதுங்க, 84ன்னு வரும். ஏன்னா 12 into 7ங்கிறது 84 தானே. ஓகே. ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின். பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 into 1/2 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை என்ன? இஃப் த வெயிட் ஆஃப் 1 ஃப்ரூட் பாக்ஸ் இஸ் 3 into 1/2 கிலோகிராம், தென் த வெயிட் ஆஃப் 6 such boxes is. ஓகே, இப்போது ஒரு ஃப்ரூட் பாக்ஸோட எடை வந்து 3 into 1/2. இந்த 3 into 1/2 எப்படி ஆக்கலாம்? 3 2s are 6 + 1 7/2. அப்போ இங்கே 7/2 வெயிட். அதே போல் 6 பாக்ஸோட வெயிட் என்ன இதானே கேட்டிருக்காங்க. ஓகேங்க, ஈக்குவல் டு எக்ஸை வந்து இந்த பக்கம் அனுப்பிச்சிடுவோமா? எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே அப்போ வந்து என்ன இருக்கும்? 7/2 அப்படி இருக்கும். ஏன்னா எக்ஸ் தானே இட்டு போயிருக்கும். அப்போ இந்த 7/2 அப்படி இருக்கும். இந்த 1/6 இங்கிட்டு வரும்போது 6/1ன்னு வரும். ஸோ இது கீழே இருக்க 1 வந்து போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஸோ என்ன பண்ணலாம்? 6 2வையும் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ 1 2 is 2, 3 2s are 6ங்க. அப்போ 7 into 3ங்கிறது என்னங்க வருது? எக்ஸ் ஈக்குவல் டு 21. அதோட வெயிட் வந்து என்ன வருது? 21 கிலோகிராம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன? A car travels 60 km with 3 liter of petrol. If the car has to cover the distance of 200 km, it requires dash liters of petrol. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் போக 3 லிட்டர், 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர் பெட்ரோலுங்க. சரியா? 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர் பெட்ரோல். ஓகே, அப்போது 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் வேணும்? அவ்வளோதானே. சரி, அப்போ எக்ஸ் இந்த பக்கம் அனுப்புங்க. 3 இன்ட்டு இந்த 60/200 இங்கிட்ட வரும்போது 200/60ன்னு மாறுமா? சரிங்க, 1 0க்கு 1 0. இது 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 1 2 is 2, 10 2s are 20. அவ்வளோதான். அப்போ எக்ஸோட இது வந்து என்னங்க வருது? 10 லிட்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 10 லிட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் சம்க்கான லாஸ்ட் சப்டிவிஷன். 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை ரூபாய் 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் 7 மீட்டர் கிளாத் இஸ் 294 rupees, தென் த காஸ்ட் ஆஃப் 5 மீட்டர் ஆஃப் கிளாத் இஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 7 மீட்டர் கிளாத்தோட விலை 294 ரூபா. அப்போ 5 மீட்டர் கிளாத்தோட விலை என்ன? அவ்வளோதானே. சரி, அப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 294 இன்ட்டு 7/5 இங்கிட்டு வரும்போது 5/7. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்ப்போமா? 1 7 is 7. இது என்னங்க வரும்? 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. மிச்சம் 1, 2 7s are 14. இப்போ 42 5 மல்டிபிள் பண்ணால் 5 மீட்டர் துணியோட ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிடுமா? ஸோ 42 into 5, 5 2s are 10ங்க, 0 போட்டு மிச்சம் 1, 5 4s are 20 into 21. ஸோ 5 மீட்டர் துணியோட விலை 210 ரூபா. அவ்வளோதான். அடுத்தது
5 சம்ங்க, நான் 4 சம் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 5 சப்டிவிஷன். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை என்ன? இஃப் எ மிஷின் இன் எ கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி ஃபில்ஸ் 600 பாட்டில்ஸ் இன் 5 hours then it will fill dash bottles in 3 hours. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, 5 மணி நேரத்தில் 600 பாட்டில்ஸ்க்கு தண்ணி நிரப்புதான். அப்போது 3 மணி நேரத்தில் எத்தனை பாட்டிலுக்கு வந்து நிரப்போம்? இதான் நமக்கான கொஷினாக. சரி, 600 பாட்டில்ஸ்க்கு 5 hours, அப்போ எத்தனை பாட்டில்ஸ்க்கு 3 ஹவர்ஸில் வந்து ஃபில் பண்ணும்? இதான கொஷின். டிவைடட் பை போடுங்க, ஒரு ஈக்குவல்ட்ட போடுங்க. இந்த எக்ஸ் இங்கிட்டு வருதா? சரி, அப்போ இந்த 600 அப்படியே இருக்கும். இந்த 5/3 மட்டும் என்ன ஆகும், தலைகீழாக மாறி வருமா? சரிங்க, அப்போ 1/5 is 5, இங்கே 1/5 is 5, மிச்சம் 1, 2 5s are 10, 0. ஓகே, அப்போ எத்தனை பாட்டிலுக்குங்க நிரப்புது? எக்ஸ் ஈக்குவல் டு 120 பாட்டில்ஸ்க்கு 3 ஹார்ஸில் தண்ணி நிரப்புது. அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? சாரி 120 × 3 தானே. ஸோ 360. அதானே பார்த்தேன், என்னடா ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு. ஓகே, என்ன இந்த வீடியோவில் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக், 2 மிஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு. சரிங்க, அப்போ 120 × 3ங்கிறது 360 பாட்டில்ஸ். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் இருந்த நம்பர்ஸை என்ன மாதிரி பார்க்காம மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்தது தேர்ட் சம். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய் எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? A dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? ஒரு டசன் வாழைப்பழம்னா எத்தனை வாழைப்பழம்? 12 வாழைப்பழம். ஒரு டசனில் 12 இருக்குமா? அதோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ₹20. ஓகே, அப்போது 48 பனானாஸ்க்கான ப்ரைஸ் என்ன? அப்போ 48 பனானாஸ் ப்ரைஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? டிவைடட் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கிட்டு வருதா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கிட்டு போகிறனால 20 வந்து அப்படியே இருக்கும். இன்ட்டு 12/48 வந்து 48/12ன்னு மாறுமா? சரிங்க, இது 112 is 12, 4 12s are 48. அப்போது 20 × 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கிது? 4 2s are 8, 0. அவ்வளோதான், எக்ஸ் ஈக்குவல் டு ₹80. முடிஞ்சா? ஸோ இன்றைக்கான லாஸ்ட்டு சம்ங்க. ஸோ கொஷின் வந்து பாருங்கள், 4th one. ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபாய் நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியினை காண முடியும்? A group of 21 students paid 840 rupees as the entry fee for a magic show. How many students entered the magic show if the total amount paid was 1680? மொத்தமாக ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பாக போய் 840 ரூபா கட்டி என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்கங்க. அப்போ அதே போல் 1680 ரூபான்னு சொல்லிட்டு பல்காக கொடுத்தா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போக முடியுங்கிறதான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 840 rupees பே பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1680 ரூபாய்க்கு உள்ளே போக முடியும்? இதானே நம்மளுக்கான கொஸ்டின். ஓகே, அப்போ இந்த எக்ஸை வந்து இங்கிட்ட அனுப்பலாமா? சரி, எக்ஸை வந்து அங்கிட்ட அனுப்புறனால இந்த 21 அப்படியே இருக்கும். இந்த 840/1680ங்கிறது அப்படியே தலைகீழாக மாறி நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 10க்கு 10 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 121 is 21, 421s are 84ங்கிறது இதே எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? 14 is 4, இது 4 4s are 16, இங்கே 2 4s are 8. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ங்க வந்து உள்ளே போக முடியும்? 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1680 ரூபாய்க்கு வந்து உள்ளே போக முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நம்மளோட பேச்சஸில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வேணும், கிளாஸஸும் வேணும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது டெய்லி டெஸ்ட் வேணும், மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வேணும். இந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.